இடத்திலே ஜெபித்த ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். அவருடைய ஜெபம் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜெபம். போதும் கர்த்தாவே, தலைப்பெண்ணது போதும் கர்த்தாவே. 1 ராஜாக்கள் 19:4 வாசிங்கள். நான் வாசிக்கிறேன். போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி எலியா ஜெபம் பண்ணுகிறார். ஒரு சூரிய செடியின் கீழே படுத்து ஜெபம் பண்ணார். எலியா நல்லா ஜெபிக்கிற ஒரு மனிதன். அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணாரு. அவரும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணார். தேசத்துக்காக என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. அவருடைய காலத்திலே அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது இல்லையா? ஆமாம். வெளியெல்லாம் செலுத்தி என்னை கேட்டாலும் ஜெபம் பண்ணாரு. அப்போ தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கிச்சு. கர்த்தரே தேவன் சொல்லி ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் பக்கமாக வந்துட்டாங்க. அப்படி ஜெபிக்கிற ஒரு மனிதன் இல்லையா? மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணாரு. அப்புறம் மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணாரு. எல்லாம் நிறையா ஜெபம் பண்ணியிருக்காரு. குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணுறாரு. குழந்தை செத்து போயிட்டா மறுபடியும் உயிர் வேணும்னு ஜெபம் பண்ணுறாரு. எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணாரு. இந்த ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமான ஜெபமாக இருக்கு. என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கோ. அப்படி யாருமே ஜெபம் பண்ணி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிம்சோன் ஜெபம் பண்ணாரு. ஒரு வார்த்தையில் கடைசியில் ஜெபம் பண்றாரு. ஒரு விஷயனை நினைத்துக் கொள்ளும், அது கூட ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு நினைத்தார். ஜெபம் இல்லை அப்படி ஜெபம் பண்ணார். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை யாரும் எடுத்ததா தெரியல. எவ்வளோ வயசாகிட்டாலும் செத்து போகணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? இனி ஆஸ்பத்திரியில் கொண்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் என்னை நல்லா பார்க்கலன்றாங்க. வயசானாலும் சாகணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயமாக தான் இருக்கு இல்லையா? அதுபோல தான் அந்த ஏரியாவுக்கும் ஒரு பயம். ஒரு பயந்துட்டான். அந்த இஸ்ரவேலுக்கு பயந்து அப்படி சொல்கிறார். அவள் கையில் ஏன் சாகணும், மனுஷன் கையில் விழாமல் தேவன் கையில் விழுவேனாகன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கும். ஆவி சொல்லுவார், மனுஷன் கையில் விழாது இருப்பேனாக, தேவன் கையில் விழுவேனாக. அந்த மாதிரி அந்த பொம்பளை கையில் நான் விழுந்துடக்கூடாது, தேவன் கையில் நான் விழுறேன், அவர் என்னை எடுத்துக்கிட்டோம் கொள்ளட்டோன்றார். ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபத்தை எடுத்தார். ஆனால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? கேட்கல. ஏன் கேட்கல? அவரை கொண்டு பல காரியங்கள் அவரை கொண்டு செய்ய வேண்டியது இருக்கு. அதனால அவர் என்ன செய்யல? எடுக்கல. உங்களை கொண்டும் நீங்களும் சொன்ன ஜெபம் பண்ணுங்க, செத்துட்டா நல்லதுன்னு சொல்லி அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன்னா உங்களை அழைத்தவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு அழைத்திருப்பார். புருஷனுக்கு ஜோராக்கி போடுன்னு அதுக்காக மட்டும் அழைச்சிருக்க மாட்டார். ஊழியத்தையும் செய்யணுமாக அழைச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த கங்கை நதி ஓரமாக ஒருத்தர் ஊழியம் செய்கிறார். வைப்பரடிகள் கொடுத்த ஊழியம் செய்வார். இங்கே நிறைய பெரிய கடைகளையெல்லாம் போட்டு நிறையா சாமியாளெல்லாம் உட்காந்து மந்திரம் முதல்ல குறி சொல்கிறது ஜாதகம் சொல்லுவாங்க. நிறைய ஆட்கள் இருப்பாங்க. திருவிழா மாதிரி அவங்க வர பெரிய கூட்டங்கள் இருக்கும். அதில் ஊழியம் செய்வாங்க, பலர் ஊழியம் செய்வாங்க, டேக்ஸுகள் கொடுப்பாங்க. ஒருத்தர் கொடுத்தார். ஒருத்தர் இருக்கும்போதே ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய என்ன செய்கிறா? இடுப்பில் வச்சுருக்கா. ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு அப்படி போகிறா. இவர் பார்க்குறாரு. பார்த்து நோட்டில் ஒரு டேக்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக பார்க்குறாரு. முடியும் அதுக்குள்ள ஆட்கள் நினைக்கிறாங்க. அவள் போயிட்டே இருக்கா. சரி போட்டணும். போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அவள் தனிமையாக என்ன செய்றா? அவளும் இருப்பில் இருக்க குழந்தையோடு வரா. கையில் பிடிச்சிட்டு போன குழந்தை இல்லை. அப்போ அந்த ஊழியக்காரர் நிமாங்க வா
என்ன நீ இன்னொரு பையனை கூட்டிகிட்டு போய் கையில் பிரச்சனை பண்ணி அவன் எங்க? அது ஒரு சாமியார் சொன்னார், ஐயா அந்த குழந்தைய போட்டுரு, கஷ்டம் தீர்ந்துடும், நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னார். அதனால குழந்தைய தூக்கி தண்ணியில் கங்கை நதியில் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா ஏமா அவர் பார்க்குற அந்த இடுப்பில் ஒரு பையன் சின்ன பையனாக இருக்கான், நடந்துட்டு ஏமா இவனையாவது போட்டுக்கலாமா, அவன் நல்ல பையனாக இருந்தானே, நல்லா நடந்து வந்தானே, அழகான பையன்ல, அவனையாமா போட்ட அப்படின்னு கேட்கு. அது அவர் சொல்கிறா, இவனுக்கு இந்த வளர்ந்து கால இது செய்யாது வராது, இவங்க ஒரு சவரப்பிள்ளை, இவனை கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடவுளுக்கு கொடுக்கறது எப்படி இருக்கணும்? நல்லதாக இருக்கணும். அதுக்காகத்தான் நல்ல மகனை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அவங்க கடவுள் அவரை கேட்காமலே அவளே இருக்கிறார், கொடுத்து நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்படி அப்போதான் அவர் ஒரு நோட்டீஸை கொடுத்து ஆண்டவர் பற்றி சொல்கிறார், நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முந்தி வந்திருக்கலாம், நேரத்துக்கு முந்தி வந்திருக்கலாம் இல்லையா, என்னை பார்த்து நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம்ல, பேசியிருக்கலாம்ல, ஏன் இப்போ ஆண்டவரை பற்றி ஏன் சொல்லலை அப்படின்னு. அதனால் நீங்களும் என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய அழைத்திருக்கிறார். எலியாவை போல ஊழியம் செய்ய வேண்டும். முதல்ல சொல்வோம், தேவன் நம்ம இது மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். முதல் பாயிண்ட், தேவன் நம்ம மீது கரிசனை உள்ளவர். இரண்டாவது பாயிண்ட், தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர். இரண்டாவது. மூன்றாவது, பாடுள்ள மனுஷர்களின் ஜபத்தை கேட்கிறவர் என்று 3 பாயிண்ட். போதும் கர்த்தாவே என்ற தலைப்பில் 3 பாயிண்ட். கவனிங்கள், தேவன் நம்ம மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எலியாவை அவன் செத்து போகணும்னு சொல்லி சுரட்சியில் படுத்திருக்கும் போது ஒரு தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 19:5 தேவன் தூதனை அனுப்பி எலியாவை தட்டி எழுப்பி தூங்கிக் கொண்டிருந்த எலியா கண் விழித்து பார்த்தபோது தலைமாட்டில் தலையில் சுடப்பட்ட அட்டையும் பாத்திரத்தில் தண்ணீரும் இருந்தது. சாப்பிட்டு மறுபடியும் படுத்து தூங்கி விட்டான். பார்த்தீங்களா, பழங்கதான் சாப்பிடல, செத்து போனதுதானா. அப்போ ஆண்டவர் அவனை சாப்பிட விடக்கூடாதுன்னு சொல்லி தூதனை அனுப்பி ஆகாரமெல்லாம் கொடுத்தாலும் அவன் நன்றியாக சாப்பிட்டு என்ன செய்யல, நன்றி சொல்லலை. தேவனுக்கு நன்றி சொல்லலை, தூதனுக்கு நன்றி சொல்லலை. ஆனாலும் தேவனுக்கு கோபப்படலை, தூதனும் கோபப்படலை. படலை. ரெண்டாவதும் தூதன் சொத்து போகாமல் மறுபடியும் வர்றான். மறுபடியும் வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறான். இவரை தேவ சித்தத்தை செய்யாமல் சுய சித்தம் செய்கிறவராக இருக்கிறார். போதும் கர்த்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சுயமாக அவர் ஜெபிக்கிறார். சுய சித்தம். ஆனால் அந்த சுய சித்தத்துக்கு தேவன் என்ன செய்ய செவி கொடுக்கவில்லை. சுய சித்தத்துக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். யாக்கோபு 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. சுய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டாரு, உடனடியாக இருக்க அனுகூலமாக இருக்க மாட்டார். தேவ சித்தம் செய்தால்தான் அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவன் புறப்பட்டு ஒரே பர்வதம் நோக்கி நடக்கிறான். ஒரே பர்வத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேருமா? என்ன பேர்? தேவனுடைய பர்வதம். தேவனுடைய பர்வதத்துக்கு அவன் நினைச்சான், புறப்பட்டு போகிறான். அவன் சுய சித்தம் செய்கிறதுனால அவனுக்கு என்ன இல்லை, பலன் இல்லாமல் பற்றி
சோர்வுகள் வந்தது, கவலை வந்தது, கண்ணீர் வந்தது, வேதனை வந்தது, சாக வேண்டும் என்ற விருப்பம் வந்தது. சுய சுத்தம் செய்ததனால் தேவ சுத்தம் செய்ய அவன் எழும்பின போது இரவு பகல் 40 நாள் அவனுக்கு நல்ல பலன் கிடைத்தது. அல்லேலூயா. நீங்களும் தேவ சுத்தம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் போதே தேவன் தன்னுடைய பலத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பலத்தினால் உங்களை இடை கட்டுவார். அல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். கரிசனை உள்ள தேவன் நம்முடைய தேவன். நீதிமொழி 10:3 வாசிக்கிறோம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் மறந்து விடார். அதன் ஆகார சங்கீதம் 132:15 அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் நம்மை திருப்தியாய் போஷித்து நடத்துகிறார். நம்முடைய சரீரத்தை நம்ம உண்டாக்கும் போதே நம் சரீரத்தில் என்ன உண்டாக்கியிருக்காரு? ஆகாரம், வாயை உண்டாக்கி ஆகார குழாய், அப்புறம் சிறுகுடல், பெருங்குடல், மரக்குடல் எல்லாம் உண்டாக்கி ஆகாரங்கள் நிச்சயம் மனிதன் நல்லா சாப்பிடணும் என்று சொல்லி சரீரத்தை அந்த அப்படின்னா அமைத்திருக்கிறார் இல்லையா? அதனால தான் ஆதாமியவளை பார்த்து இந்த பழங்களை சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க பாவம் செய்த போது வெளியில் பயிர் வகைகளை சாப்பிடுங்கள் சொன்னார். அப்புறம் நோவா காலத்துக்கு பிறகு என்ன சொன்னார்? ஆடு மாடுகளை எல்லாம் அடித்து புசியுங்கள் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லுகிறார், சோத்திரத்தோடு சாப்பிட்டால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல, எல்லாமே சாப்பிடலாம்னு சொன்னார். சாப்பாடுக்கு சாப்பிட்டால் அது எந்த வயிற்றுமே ஜீரணமாக இருக்குன்னா சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. அந்த குடிக்கிறது தப்பு. இந்த சிகரெட்டு குடிக்கிறாங்க, அந்த உள்ளே விட்டுட்டானா பரவாயில்ல, அப்படி உணங்கிட்டானா போய நல்லது தான். வெளியே விட்டுறோம்ல, அதுதான் தப்பு. அதனால் உள்ளே போகிறதெல்லாம் தீட்டுப்படுத்தாது, வெளியே போகிறது தீட்டுப்படுத்தும். ஆகவே ஆகாரங்களை தேவன் மனிதனுக்கென்று ஏற்படுத்தினார். நல்ல ஆகாரங்களை மனிதனுக்காக உண்டாக்கி கொடுக்கிறார். ஆரம்ப காலத்திலேயே என்ன செய்தார்? பேரை தாத்தண்டையில ஒழிந்துக்கோ, ஆகாப்ராஜா உன்னை கொலை செய்ய தேடுகிறான், உனக்கு காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன்னு சொல்லி காகங்களை கொண்டு அவனுக்கு அப்பமும் கறியும் இறைச்சியும் கொடுத்தான். அப்புறம் 6 மாதத்துக்கு பிறகு தண்ணி வற்றி விட்ட போது நீங்கள் சாரிவாத்துக்கு போன்னு சொல்லி ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பி அவங்க 3 வருஷம் சாப்பாடு. விதவை வீட்டில் 3 வருஷம் சாப்பாடு. விதவையும் ஒன்றும் கொடுக்க முடியாது, காக்காவும் ஒன்றும் கொடுக்காது. கொடுக்காதவங்களெல்லாம் கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. சரிங்களா? பச்சைக்கிறவர்களிடத்திலிருந்து பச்சனங்கள் வர செய்கிறார். அப்படி ஆண்டவர் போஷித்தார். ஜார்ஜ் முல்லர் 10,000 அநாத பிள்ளைகளை வைத்து அநாதை ஆசிரமம் நடத்தினார். 10,000 பிள்ளை விசுவாசத்தில் நடந்தினார். யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை. ஒரு நாளும் ஜெபிப்பார், பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள். கர்த்தர் நடத்தினார். ஒரு நாள் அவர்களுக்கு ராத்திரி ஆகாரம் இல்லாமல் போனது. 11 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி பார்த்தார், ஒன்றுமே கிடைக்கல. தண்ணியை ஒரு பாத்திரத்தை வச்சு எல்லாரும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படுத்தமே இருந்தது. எல்லா பிள்ளைகளும் படுத்துட்டு தூங்கிட்டாங்க. காலையில் ஒரு அம்மா ஒரு பாட்டியமாக இருந்தது. ஐயா ஒருத்தர் ஐயா அப்படின்னு இந்த பாட்டி காலையில் வந்துருக்குது, காசு கேட்க தான் வந்துருக்கும் போல நினச்சிட்டேன். இவர் ஜார்ஜ் முல்லர் இந்த பாட்டி விசாரிச்சது சரியாக கூட பேசலை. ஏன்னா இவரே கவலையாக இருக்காங்க, இருக்கு ஆகாரம் இல்லைன்ட்டு. சரி, அப்புறம் என்ன எடுக்கோங்க அப்படின்னு கேட்டார். இடுப்புக்குள்ள பணம் வச்சிருந்த ஒரு பையில எடுத்து $5,000 அப்படி கொடுத்தது. அப்பதான் அவன் சந்தோஷப்பட்டேன். பல நாட்கள் இந்த பிள்ளைகளுடைய பசியை ஆற்றப்பட்டது. அல்லேலூயா. தேவன் நடத்துகிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது 5,000 பேருக்கு என்ன செய்தார்? அப்பம் இதெல்லாம் கொடுத்தார். என்ன காடைகள் வரவழைத்தார், மன்னாவல் உணவளி
அளித்தார், காடைகள் வரவழைத்தார், மன்னாவர் உணவளித்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடு செய்தார், கற்பாறையை கற்பாறையில் 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். அல்லேலூயா. 5000 பேருக்கு வயிறார உணவளித்தார். திருப்தியா சாப்பிட்டாங்க. இப்படிதான் இருக்கு. ஆகவே இன்னொரு சமயம் இவர்கள் சாப்பிடாம கலக்கணமா இருக்காங்களே, சோர்ந்து போய் வழியில பிடித்துருவாங்களேன்னு சொல்லி பயந்து 4000 பேர் இருந்த இடத்துல என்ன செய்ய தகவல் கொடுத்தாங்க. இங்கே 5000 பேர் மனைவி, 5000 மனைவி, பிள்ளைகள் ஒரு 10,000 பிள்ளைகள், பெரியவங்க எல்லாம் சேர்ந்து 20,000 பேர் முதல்ல, ரெண்டாவது 15,000 பேர் எல்லாருக்கும் திருப்தியா சாப்பாடு கொடுத்தா. அல்லேலூயா. கொடுத்தா. தேவன் ஒரு தாயை விட, தகப்பனை விட, சொந்த பந்தங்களை விட அதிகமாய் நம்மை போஷிப்பதிலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரிசனை உள்ள தேவன். யோவேல் 2:26 வாசிக்கிறோம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். ஜனங்கள் வரும்போது வெட்கப்பட்டு போவதில்லை. இது இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் போஷித்தார். எத்தனை வருஷமா? 40 வருஷம் போஷித்தார். ஒருத்தன் பேர் பாவி, ஒருத்தன் பேரு பாவி. இந்த பாவி என்ற மனிதன் ஆவி என்ற ஒரு மனிதனோடு அடிக்கடி சந்தித்து பேசி நண்பர்கள் ஆகிட்டாங்க. பாவியும் ஆவியும் நண்பர். அவனுக்கு வாங்கி கொடுத்தான். ஆவி அப்படியே சாப்பிட்டு பேசிக்கிட்டு வருவான். ஒரு நாள் பேசி வந்தபோது அவன் வீடு பக்கத்தில் வந்தான். மணி 1 மணி ஆகுது, கிட்டமாக சாப்பாடு சேர்த்து வச்சுருக்கோம், இல்லைன்னா செய்ய சொல்லுவோம், நல்லா செய்வோம், சாப்பிட்டு போப்பா, நீ டீயெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன நல்லா பார்த்துருக்குற, ஒரு நாளாவது உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சேன், வா அப்படின்னு போட்டுக்கணும். கூப்பிட்டு போய் சாப்பாடு சேர்த்தோன்னா நம்ம என்னதான் செய்யணும்னு சொல்லி சீக்கிரம் செய்யுமா, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்துட்டு இருக்கும்போது செய்து முடிச்சிருச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் மணி 2 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு சாப்பிடலாம்ல, கொஞ்சம் பொறுமையாகிடுமையா, ஆவி போட்டோம் அப்படின்னு சாப்பிட்டது. ஆவி சூடாக இருக்குங்க, கொஞ்சம் ஆவி போனோம்னு அந்த மாதிரி அப்படி சொல்லுது. இந்த பேர் ஆவின்னு அந்த மாதிரி தெரியாது. ஆவி போட்டோன்னு சொல்ல ஆவி எடுத்து ஓடியே போயிட்டான். அப்படியே பேர்ப்பாங்க ஆவி, ஆவி பாவி. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு 40 ஆண்டுகள் என்ன செய்யறாருன்னா சாப்பாடு கொடுத்தார், மன்னா கொடுத்தார். என்னைக்காக ஒரு நாளாவது அவங்களுக்கு உபவாசம் சொன்னாரா? சொல்லல. இந்த தூதரை நியமிச்சிருந்தேன், அவங்க 2 பேரும் உடம்பு சரியில்லை, 2 பேர் ஊருக்கு அம்மா அப்பா பார்க்கணும் போயிட்டாங்க, அதனால ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் நீங்களே ஏதாவது சாப்பாடு பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர் சாப்பிடுவது சொன்னாரா? சொல்லல. நம்ம என்ன நினைச்சுவோம், ஒரு நாளைக்கு சோறாக்காம பிள்ளைகள் வந்து அம்மா பசிக்கணும், பசிக்கன்னா ஏதாவது ஒரு வடையை வாங்கி சாப்பிடுமா, ஒரு மிக்சர் இருக்கு சாப்பிட்டு தண்ணியை குடி, இன்னமா சோறாக்கலையா, உங்கள் அப்பா ஊருக்கு போகிறேன்னு போயிட்டாரு, எனக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் இன்னைக்கு அப்படி சமாளிப்போம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி ஏதாவது சொன்னாரா? சாப்பிடுவது சொன்னாரா? சரி, 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானி போய் சேர்ந்த அன்றைக்கு மன்னா நிறுத்தப்பட்டது. இல்லை, கரெக்டாக அந்த சொன்னதை கரெக்டாக செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை கர்சனையாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்மை போஷிக்கிறவர், ஓட்டு வைக்கிறவர், தங்கு மரம் தருகிறவர், நம்மை தவிக்க விடாதவர், கர்சனை உள்ள தேவன். நல்ல சொல்வோம்.
ரெண்டாவது சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தருகிறவர். 1 ராஜாக்கள் 1-2-3 பார்த்தீங்கன்னா எலியாவின் சோர்வுகளை அகற்றுகிறார். 5-6-7 வசனத்துல இந்த 3 வசனங்களை முதல்ல படிக்கும்போது எதற்காக அவருக்கு சோர்வு வந்தது என்றால், இந்த யெசபேல் என்ற ராணி, இந்த பொண்ணு எலியாவின் தலை இன்னைக்கு அவன் உடம்பு மேல இருக்காதுன்னு சொல்றான். அதனால அவர் சோர்ந்து போயிட்டார். தாவீது சொல்றார், ஆண்டவரே நாம மனுஷர் கைகளில் விழாதிருப்பேனாக, உம்முடைய கைகளில் விழுவேனாக அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி எலியா வந்து அவன் என்ன நம்மளை கொல்றது, ஆண்டவரே நம்மை கொல்லட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுக்குறார். அவர் யெசபேல் ராணியை பற்றி எலியாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் நிறைய பேரை கொலை செய்திருக்கிறார். இந்த நாபோத்து இந்த மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப் எடுக்க வரும்போதே அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுனால இவன் கவலைப்பட்டு அழுதுட்டு இருப்பான் ஆகாப் ராஜா. அப்போ அவன் வந்து கேட்பா, என்ன அழுதுட்டு இருக்கிற, என்ன நடந்ததுன்னு. இந்த மாதிரி சொல்லும்போது, நான் எடுத்து தரையா, நீ கவலைப்படாதான் அப்படின்னு சொல்லி அவ பொய் சாட்சிகளை எழுப்பி சொல்லி கல்லை எரிஞ்சவனை கொல்ல வச்சிருவான், கொண்டுருவான். இது தாவீதுக்கு நல்லா தெரியும். அப்போ 1 ராஜாக்கள் 18-13 வாசிங்கன்னா, யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது ஒபதியா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கவியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவள் அப்பமும் தண்ணீரும் கொடுத்தேன் என்று சொல்கிறார். பாருங்க, யெசபேல் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்றார். கர்த்தர் ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, ஊழியம் செய்கிற, ஆராதிக்கிற பிள்ளைகளை கொலை செய்கிறார். ஆகாப் ராஜா ஒரு இஸ்ரவேலன் தான் இருந்தும் சீதோன் தேசத்து ராஜாவின் மகளை திருமணம் செய்ததுனால அந்த உத்தரகாரியாகிய அவள் நிறைய பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு உத்தரக தீர்க்கதரிசிகள்னு பூசாரிகள் நிறைய கொண்டுட்டான் எல்லாரும். அப்ப இவர் இந்த ஆகாப்போட பேசி அந்த தீர்க்கதரிசிகள் நான் விட்டுவிட்டார். யாரு? நம்ம எலியா. இந்த செய்தியை யெசபேல் கேள்விப்பட்டான். ஆகாப் ராஜா கொஞ்ச நாள் தான் சொல்லலை. ஒரு நாள் அவட்ட சொல்லிடுறேன். சொன்ன உடனே அவளை கோவப்பட்டு தலை இருக்காது இன்னைக்குன்னு சொல்லு. அதனால பயந்து அவர் ஒளிந்து அந்த சூழச்செடியின் கீழே பட்டுக்கோங்க. அப்ப ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்தாருமா? அவருடைய சோர்வுகளை அகற்றுவதற்கு நல்ல ஆகாரங்கள் கொடுத்தவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு வாலிப குழுவினர் இருந்தாங்க. அந்த குழுவினர்ல சில பெண்களும் உண்டு. அது ஒரு பெண்ணுக்கு கண் தெரியாது. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போனாங்க. போய் இயற்கை அழகெல்லாம் பார்த்து ரசித்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக ஆர்ப்பரித்து பாடி நல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணி மகிழ்ந்து கொண்டாடினான், சந்தோஷப்பட்டான். அப்போ அந்த கண் தெரியாத பெண் அவ்வளோ அந்த குடத்தில் இருக்கா. இருந்தாலும் அவளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இல்லை. இந்த இயற்கையாக பார்த்தோம்னு சந்தோஷப்படுறாங்க. அவளுக்கு கண் தெரியாதனால பார்க்கல இல்லை, நல்லா அவள் சந்தோஷப்படல. அவள் முன்னு இருந்தா. எல்லாரும் கேட்டாங்க, ஏன் முன்னு இருக்க, நீ கவலைப்படுறியோ, இயற்கை அழகெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு. இல்லை, நீங்கள் இயற்கை அழகெல்லாம் பார்த்துருக்கீங்க, சந்தோஷம்தான். நான் அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும். அழியாத இயேசு, நான் நம்புகிற இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். நான் ஒரு நாளைக்கு பரலோகத்துக்கு போவேன். என் கண்கள் திறக்கப்படும். இயேசுவின் அழகை கண்டு ரசிப்பேன். அல்லேலூயா. என்ன அழகு என் இயேசுவின் கண்கள், அழகு என் இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை சுற்றிலும் தீயாக ஜொலிக்கும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை சுற்றிலும் தீயாக ஜொலிக்கும் கண்கள்,
அழகு இயேசுவின் கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அப்பத்தினாலும் தண்ணீரினாலும் அவன் உள்ள பலன் வந்தது. அல்லேலூயா. பலன் வந்தது. ஏன் பலன் வந்தது என்று கேட்டால், அப்பம் என்றால் என்ன? உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். தேவனுடைய வார்த்தை, அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை, அது உங்களுக்கு பலனை தரக்கூடியதா இருக்குது. அல்லேலூயா. தரக்கூடியது. தண்ணீர் என்பது ஆவியானவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். தண்ணீர் என்பது ஆவியானவர். எலியா அப்பத்தை புசித்து தேவனுடைய வார்த்தைகளை புசித்து, நீங்கள் வசனத்தை சத்தமா வாசிங்கன்னா இங்க போயிருது, இங்க போயிருது. மெதுவா மனமனு வாசிங்கன்னா இங்க தான் நிற்கும். சாப்பிடும்போது நிற்குதா? அந்த மாதிரி நீங்க நல்லா சத்தமா வாசிங்கன்னா இங்க போயிடும். தேவனுடைய வார்த்தை நீங்க சாப்பிடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பிடுறதா? சாப்பிடாம இருக்கு. தேவனுடைய வார்த்தையை சாப்பிடுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஜீவ தண்ணீரை குடிங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு பலன். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் பலனும் வல்லமையும் உள்ளது. பைபிளை படிங்க. வேதத்தை தியானிக்கிற மனுஷன் இரவு பகலும் தியானிக்கணுமா? அவன் பாக்கியவான். அப்போ நீங்க பைபிளை என்ன செய்யணும்? படிக்கணும், 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 படித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தை நீங்க அதிகமா படிக்கணும். நீங்க வாசிக்க வேண்டிய ஒன்று உண்டால் வேதம். வேதம் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பார். நீங்க பிழைத்திருக்க வேண்டுமானால், வாழ்ந்திருக்க வேண்டுமானால், உயிரோடு இருக்க வேண்டுமானால் வேதத்தை வாசிக்குங்கள். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்த ஜெபம் பண்ணுங்கள். ஆவியில் நிறைந்த ஜெபம் பண்ணணும். ஆகவே அதை சாப்பிட்டு எங்க போயிட்டாரு? தேவ பர்வதத்துக்கு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? தேவ பர்வதத்துக்கு போயிட்டார். நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம், அடிக்கடி சோர்ந்து போயிடும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சோர்ந்து போனாருன்னா, அவர் எங்க சோர்ந்து போனாரு? அந்த தாபோர் மலையில செமனையும் சொந்த பண்ணாரு. தாபோர் மலையிலையும் அவர் மரணத்துக்கு கொஞ்சம் முந்தி தான் போறாரு. அப்போ அவங்க மோசேயும் எலியாவும் வந்து அவருடைய மரணத்தை குறித்து பேசினார்கள். என்ன பேசினாங்க? மரணத்தை குறித்து பேசினார்கள். மரணத்தின் பாடுகள், வேதனைகள் அந்த எப்படி இருக்கும் என்பதை ருசி பார்த்தவர்கள். மோசே ருசி பார்த்திருக்கிறார். எலியா ருசி பார்க்க மரணத்துக்கு உயிரோடு பள்ளத்து விட்டாரு. ஆனால் இதுவரை நம்ம உலகத்தில் இருந்த பாடுகள் எல்லாம் பற்றியும் சொல்லி இவ்வளோ பாடுபட்டோம், எல்லாம் நாங்கள் பாடலாம் பட்டு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி பெற்றுவிட்டோம், ஜெயம் பெற்றுவிட்டோம். ஆனால் நீங்களும் என்ன கஷ்டப்படுவீங்க, அப்புறம் என்ன உயிரோட வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்கன்னு கேட்குறாங்க. என்னமா செய்கிறாங்க? ஒருவர் தேற்றுங்கன்னு சொல்லப்படுது இல்லையா? தேட்டுறாங்க. தேட்டணும், ஒருவர் தேட்டணும். இல்லையா? மெட்ராஸில் ஒரு சபையில் ஒரு அம்மா வெளியே பூவிக்கும், வாசலில் உட்காந்து பூவிக்கும். அப்போ இந்த சர்ச்சில் படிக்கிற பாட்டெல்லாம் அந்த அம்மா அப்படின்னு முதல் படிக்காதே, அப்படியே பாட்டு அப்படியே சேர்ந்து படிக்கும். படிச்சுட்டு பூ வியாபாரம் பண்ணும். அப்படியே பிறகு கொஞ்சம் அந்த வாசல் உள் பக்கமாக வந்து உட்காந்துச்சு. அது மெயின் கேட்டுக்கிட்ட வந்து உட்காந்துச்சு. பிறகு கொஞ்சம் நல்லா உள்ளே வந்துச்சு சர்ச்சுக்குள்ளே.
அப்போ 12 கோவிக்கிற அம்மாமார்களை சர்ச்சை கூட்டு வந்துருச்சான். சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்துருச்சு பாருங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க. அப்படியே என்ன செய்யணும்? சோர்ந்து போகிறவர்களை சேர்க்க வேண்டும், நரகத்துக்கு போகிறவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். அடையலையா? மோசையும் தேவப்பர்வத்துக்கு போனாரு. மோசையை தேவப்பர்வத்துக்கு போனாரா? அங்கே போனாரு. ஒரே பர்வத்துக்கு போனார்ல, அதான் தேவப்பர்வம். எலியாவும் தேவப்பர்வத்துக்கு போயிருக்காரு, மோசையும். மோசே தேவப்பர்வத்துக்கு 80 வயசுல வர்றாரு. எத்தனை வயசு? 80 வயசுல வர்றாரு. ஆனால் அவர் வர வேண்டிய வயசு 40 வயசுல வந்திருக்கணும். தேவ பர்வதத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய வெளிப்படுத்தல் கிடைக்கும், தேவனுடைய திட்டங்கள் கிடைக்கும், தேவனுடைய சித்தங்கள் கிடைக்கும், தேவனுடைய அனாதி நோக்கங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய தீர்மானங்கள், தேவனுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. அவர் எப்போ வந்தார்? 80 வயசுல வந்தார். 40 வயசுல வரணும். 40 வயசுல என்ன பண்ணாரு? என்ன பண்ணாருன்னா, ஒரு எகிப்தியனும் இஸ்ரேலும் சண்டை போடுறான்ட்டு அவனை எகிப்தியனை அடிச்சு கொண்டு பூமியை தோண்டி போச்சுட்டார். அதனால அவருக்கு என்ன செய்தாரு? காரியம் வெளிப்பட்ட உடனே அவரை எத்தியோப்பியா தேசம் ஓடினார் இல்லையா? 40 வயசுல ஊழியத்துக்கு வந்திருந்தாருன்னா எப்படி செய்திருப்பார்? ஊழியத்தை நல்லா செஞ்சிருப்பார். ஆண்டவர் அழைக்கிறதுக்கு கொஞ்சம் முந்தி ஒரு அவசரப்பட்டார். என்ன பட்டாரு? அவசரம். இன்னைக்கு நிறைய பேர் அவசரப்படுறாங்க. அவசரப்படுறதுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறார். சில வாலிப பிள்ளைகள் அவசரப்படுது, திருமணம் செய்வதற்கு அவசரப்படுது. ஏதாவது ஒரு நல்ல பையன் கட்ட போகும்னு சொல்லி விரும்புது. அவசரப்படக்கூடாது. வாழ்க்கையில 25 வயதுக்கு முன்னதாக அவசரப்பட கூடாது. 25 வயது வரைக்கும் சபையிலே ஆனாலும் சரி, வெளியே ஆனாலும் சரி, யாரையும் நாம் தெரிந்து கொள்ள கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நீ அமைதியா இருந்தால் ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்ற வகையில கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, அந்த வாழ்க்கையை 40 வயதாகும்போது நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய் என்று சொன்ன மாதிரி 40வது வயது வரும்போது பசுமையாக இருக்கும் வாழ்க்கை. எப்படி இருக்கும்? அந்த தேவன் ஏற்படுத்தின குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டாரு மோசே. அதனால என்ன நடந்தது? ஆடு மாடு மேய்த்தார். என்ன மேய்த்தாரு? அவசரப்பட்டா ஆடு மாடு தான் மேய்க்கணும். அவன் சொல்றாரு 90ஆம் சங்கீதத்தில், நான் துன்பப்பட்ட நாட்களுக்கு பதிலாக துன்பப்பட்ட வருஷங்களுக்கு சரியாக என்னை மகிழ்ச்சியா வைங்க ஆண்டவரே. நான் துன்பப்பட்டுட்டேன், மாடு மேய்ச்சிட்டேன், ஆடு மேய்ச்சிட்டேன், கழுதையும் மேய்ச்சிட்டேன், எல்லாம் மேய்க்கக்கூடாது, எல்லாம் மேய்ச்சிட்டேன். அவசரப்பட்டதுன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு வரும்போது, கவலை வரும்போது, கண்ணீர் வரும்போது, துன்பம் வரும்போது, தொல்லை வரும்போது அது சாத்தானால் வருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். திருமணப்பட ஒரு நாய் கொள்ள வந்தால் என்ன செய்வோம்? கையில் கிடைத்தது கரண்டி கரண்டி எது இருந்தாலும் பில்லு போட்டு அடிச்சு விரட்டு. அதே மாதிரி துன்பம், தொல்லைகள், பிரச்சனைகள், சோர்வுகள், அசதிகள், கவலைகள், கண்ணீர்கள் வரும்போதே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி விரட்ட வேண்டும். அல்லேலூயா. விரட்டி அடிக்க வேண்டும். ஆனால் சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆகவே மூணாவது நம்ம கடந்து செல்வோம். பாடுள்ள மனுஷன் ஜெபத்தை கேட்கிறார். பாடுள்ள மனுஷன் ஜெபத்தை கேட்கிறார். யாக்கோபு 5:17-18 நம்ம வாசிக்கிறோம்.
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் நான் அப்பொழுது 3 வருஷமும் உன் மேல் மழை இல்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், வான மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை இல்ல. பாடுள்ள மனுஷருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆமா, நீங்கள் பாடுகள் துன்பங்கள் தொல்லைகள் வரும் பொழுது ஜெபிக்கணும். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பாடு வந்தது. என்ன வந்தது? எலியா என்ன சொல்றாரு? நான் நல்லவன் அல்ல அப்படின்றாரு. எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு? நான் நல்லவன் அப்படிங்கிறாரு. நல்லவன், அதனால எனக்கு ஆயுஷ் காலத்தை கூட்டி தரணும் அப்படிங்கிறாரு. இவர் நான் நல்லவன் அல்ல, அதனால என்னை எடுத்துக்கொள்ளும். நல்லவன் அல்லன்னா தேவனுக்கு தெரியுமில்ல இவர் யாருன்னு. அப்படியாவது ஆண்டை எடுத்துருவாரான்னு சொல்லி அவர் பார்க்காரு. எப்படியாவது இப்போ எடுத்துக்கிட்டோம், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமில்ல. ஆகவே பாடுள்ள மனுஷர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். எலியா ஒரு நல்ல பக்தி வைராக்கியமான ஒரு மனிதனாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 19:14 வாசிக்கிறோம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு இருந்தேன். உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார். உடன்படிக்கை தள்ளிட்டாங்க. உடன்படிக்கைலாம் தள்ளி ஆண்டவனை தள்ளி புறமா போயிட்டாங்க. நான் ஒருவன் மட்டும் மீதியாய் இருக்கிறேன். பட்டயத்தினால எல்லாரும் கொண்டு போட்டுருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய கற்பனைகளை விட்டு, கட்டளைகளை விட்டு, உடன்படிக்கை விட்டு, உண்மை விட்டும் போய் விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒருத்தன் தாயா அந்த வீட்டுக்கு அங்கே உழைக்கிறேன், பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறேன், நான் ஒருத்தன் தாயா எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு, எங்கள் வீட்டுக்காரருக்கு கூறு இல்லை, குட்டியும் இல்லை, நான் தான் எல்லாம் பார்க்குறேன், நான் ஒருத்தன் தாயா பைபிள் படிக்கிறேன், நான் ஒருத்தன் தாயா வேலை வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஒருத்தன் தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. எலியா அப்படிதான் சொல்றாரு, நான் ஒருத்தன் தான் பைபிள் படிக்கிறேன், நான் ஒருத்தன் தான் ஊழியம் செய்கிறேன், நான் ஒருத்தன் தான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் அவங்களை பின்பற்றுறேன், நான் ஒருத்தன் தான் பக்தி வரைக்கமாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தனிமையில விடப்பட்டாலும் அப்படித்தான் சொல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உண்மை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு 16:1 கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை கைவிடாதவனும் என்னை கைவிடாதவனும். அங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் தேவனை விட்டு விலைக்கு போயிட்டாங்க. சபையை விட்டு கூட விலைக்கு போயிருக்கலாம். ஒரு வேலை பார்த்துருந்தா வேலையை சரியா இல்லைன்னா விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நம்ம போகிறோம். அதே மாதிரி சபையும் சிலருக்கு பிடிக்கலன்னா போய் வாட்ட சொல்லி போவாங்க. ஆனால் தேவனை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. தேவனை விட்டு போகக்கூடாது. ஒரு மலை இருக்கிறது, இந்த மலையில நிறைய பெரிய பெரிய பொந்துகள் இருக்கிறது, அதுல களிமண்ணுகள் இருக்கிறது. என்ன இருக்கு? களிமண்ணுகள் நிறைய இருக்கு. இருந்தும் இந்த மலைக்குள்ள இருக்கிறதுனால அந்த மழை வந்தா கரையல, மழை வந்தா கரையாம இருக்கு. ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த களிமண்லாம் சேர்ந்து நம்ம ஏன் அந்த பொந்துக்குள்ளேயே இருக்கணும், நம்மளும் வெளியே போய் சுதந்திரமா இருப்போமே அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியே வந்துருச்சு. வந்து ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துருந்துச்சு. அந்த மரத்தில் பெரிய பெரிய இலைகள் இருந்தது. அந்த மரம் அந்த இலை ஒரு இலை கேட்டது, என்ன களிமண்ணுகளே நீங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, மலைக்குள்ள இருந்தீங்க, இப்போ வெளியே வந்துட்டீங்க, என்ன விஷயம், என்ன சமாச்சாரம்? அது களிமண்லாம் சொல்லிச்சு, ஆமாம் நாங்கள் அடிமையாக உள்ளே அடைஞ்சி கிடந்தோம், காற்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் அடைஞ்சி புரிஞ்சிட்டு கிடந்தோம், அதாவது நல்லா இருக்குது,
வெளியே வந்துட்டோம், சுதந்திரமாக நாங்கள் வாழ போகிறோம் சொல்லி. அந்த இலை பெரிய இலையாக இருந்தது. அது சொல்லிச்சு, நானும் இந்த மரத்தில் தான் இருக்கேன், நானும் உங்களோட வந்துடுறேன், நானும் சுதந்திரமாக வாழ விரும்புகிறேன்னு அதுவும் கொத்துன்னு கீழே விழுந்துச்சு. உடனே களிமண் மேலே உட்காந்துச்சு. அப்போ ஒரு காற்றடிச்சு, காற்று கொஞ்சம் பலமாக அடிக்காமல் அந்த இலையை எழுந்துச்சு. இலையும் களிமண்ணும் இலையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. காற்று அடிக்கவும் இலை அங்கிட்டு இங்கிட்டுமா அரசடிப்பட்டு அங்கிட்டு விழுதும் அங்கிட்டு விழும், உடனே நொறுங்கி போச்சு. உடனே நொறுங்கி ஒன்றுலாம் போச்சு. மழை வந்துச்சு, களிமண் நனையுது. களிமண் இப்போ என்ன செய்யுது? கரையுது. அது சொல்லுது, மழையே உனக்கு இருக்கும்போது நல்லா பாதுகாப்பாக இருந்தப்பா, இப்போ இலை கொஞ்சம் முடியணும்னு பார்த்தேன், இலையும் அழிஞ்சு வச்சு, இலையை நம்ம இலை கை விட்டுருச்சு. நீ நீ எங்களை என்ன செய், முடிக்கோள் என்று சொல்லுது. மழை வர முடியுமா? அந்த மாதிரி இறைமையா சொல்றாரு, நான் ஒரு களிமண். இல்லையா? களிமண் நானே, கொய்யவன் நீரே நாதா. களிமண் நானே, குயவன் நீரே நாதா. மண்ணான மனுஷன் நான், மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. மண்ணான மனிதன் நான், மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உன் சித்தம் நாதா. என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும் நாதா. என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும் நாதா. நம்முடைய உலகத்திலே மனிதர்கள் கல்லை கும்பிடுகிறார்கள். நாமும் ஒரு கல்லை கும்பிடுகிறோம். அவர்கள் கும்பிடு ஜீவன் இல்லாத கல். நாம் ஆராதிக்கிற கல், கும்பிடுகிற கல் ஜீவன் உள்ள கல். அல்லேலூயா. பேதுருவிலே சொல்லப்பட்டது, ஜீவன் உள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவளாகி நீங்களும் மாளிகையாக கட்டப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ஜீவன் உள்ள கல் இயேசு, ஜீவன் உள்ள மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலைக்குள்ளே நாம் களிமண்ணாகி நாம் உள்ளே இருக்கணும். அல்லேலூயா. கண்மலையின் பொந்துக்குள்ளே வெடிப்புக்குள்ளே இருக்கணும். இந்த பிளவுண்ட மலைக்குள்ளாக நாம் இருக்கணும். ஆண்டவர் நமக்காக பிளவுண்ட மலையாய் மாறினார். பிளவுண்ட மலையே புகழிடம் தாருவே. பிளவுண்ட மலையே புகழிடம் தாருவே. நான் ஹார்மோனியம் படித்தேன். ஹார்மோனியம் படிக்கும் போது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. முதல்ல சொல்லிக் கொடுத்த பாட்டு பிளவுண்ட மலை. மாலையே புகழிடம் அல்லேலூயா. ஆகவே நமக்காக பிளக்கப்பட்ட ஒரு கண்மலை இருக்கிறது. களிமண்ணாகி நாம் அதற்குள்ளே தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு மழை பெய்தாலும், எவ்வளவு அழிவுகள் வந்தாலும் நல்ல பாதுகாப்பு இயேசுவாகிய கண்மலை. அல்லேலூயா. ஆகவே அந்த கண்மலை, ஒரே கண்மலைக்குள்ளாக எலியா கடந்து வரும்போது ஆண்டவர் அங்கே அவரோடு பேசினார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க விரும்பின போது ஆண்டவர் உடைய பின் பக்கத்தை பார்த்தாருன்னு சொல்லப்படுது இல்லையா? அவர் போகும்போது ஒரு சத்தத்தை கேட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த சத்தத்தில் என்ன சொல்லப்பட்டது? எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் போது எலியா அந்த திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தார். ஆசவேலை சீக்கியாவின் மேல் அபிஷேகம் பண்ண
யெகோவை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணு, எலிசாவை ஒரு ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அதற்கெல்லாம் அவர் கீழ்ப்படித்த போது அவர் மறுபடியும் ஆண்டவர் அழைத்தார். நீ கில்காலை கடந்து, பெத்தேலை கடந்து, எரிகோவை கடந்து, யோர்தானை கடந்து என்னிடத்தில் வா என்று அழைத்த போது அவர் வந்தார். வானத்திலிருந்து ஆண்டவர் அக்கினி ரதத்தை இறக்கினார். அதிலே ஏறி பரலோகத்துக்கு போனார். அல்லேலூயா. அதுபோல நாமும் இந்த உலகத்திலே நித்திய வைப்புகளை வாழ்கிறோம். பாடுகள் மத்தியிலே, துன்பங்கள் தொல்லைகள் மத்தியிலே ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் என்று நாம் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போன எலியாவுக்கு பலன் படுத்துவார், நமக்கு பலன் தருவார். அவர் மேல் கரிசனையாக இருந்த தேவன் நம்ம கரிசனையாக இருக்கிறார். அவர்களுடைய பாடுகளிலே அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்காக அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்மையும் அவரை போல பரலோகத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்வார். நம்ம அவரோடு வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.